கோவை நரசிபுரம் வனப்பகுதியில் பெண் காட்டு யானை ஒன்று உயிரிழந்தது. அதன் உடலை வனத்துறையினர் நெருங்க விடாமல் குட்டி யானை பிளிரி வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வனப்பகுதியில் பெண் யானை உயிரிழக்க காரணம் என்ன? குறிப்பாக கோவையில் கடந்த 15 நாட்களாக 4 யானைகள் இறந்துள்ளன. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்கின்ற கோவை புதூரில் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் மகாராஜா என்கின்ற யானையை பிடித்தனர். அது 20ஆம் தேதி மரக்கூண்டிற்குள் அடித்து அந்த தந்தத்தினால் குத்தி அது உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக ஒரு பெண் யானை மரப்பாலம் பகுதியில் இறந்தது. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் ஒரு ஆண் யானை இறந்தது. இதனையடுத்து தற்பொழுது நரசிபுரம் வனப்பகுதியில் ஒரு 25 மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை இறந்துள்ளது. இந்த யானை அருகே ஒரு குட்டி யானை இருப்பதால் வனத்துறையினர் உள்ளே செல்ல மறுத்து வருகின்றனர். தற்பொழுது அந்த குட்டி யானை பிளிரி வருகிறது. அனைத்து பொதுமக்களும் அங்கே நின்று வேடிக்கை பார்ப்பதால் அந்த யானைக்கு கோபம் அதிகமாக உள்ளது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த யானையை உடற்கூறு செய்வதற்கு தாமதம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அந்த குட்டி யானை அதன் அருகிலேயே நின்று கொண்டு அழுது கொண்டு இருப்பது பார்ப்பவர்களை வெகுவாக ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதுதான் தெரிவிக்கணும். குறிப்பாக இந்த குட்டி யானையை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டிவிட்டு அந்த பெரிய யானையை உடற்கூறு செய்துவிட்டு அதன் அருகிலேயே ஒரு குழியை வெட்டி அடக்கம் செய்வார்கள் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த குட்டி யானை அங்கிருந்து செல்ல மறுத்து வருவதால் அந்த வனத்துறையினர் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து வருகின்றனர். அந்த பகுதியில் நேசராஜ், உடலை நெருங்க விடாம தடுக்கும் இந்த குட்டி யானையை பிரிக்க வனத்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க? குறிப்பா அந்த குட்டி யானை பிரிப்பதற்கு இவர்கள் பட்டாசு வைத்து விரட்டலாம் என தெரிவித்துள்ளனர். இருந்தாலும் பட்டாசு வெடித்தாலும் அந்த யானை அந்த பகுதியில் விட்டு விலகுவதற்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த பகுதியில் மயக்க ஊசி ஏதாவது செலுத்தலாமா என வனத்துறையினர் யோசித்து வர்றாங்க. ஆனா மயக்க ஊசி போட்டாங்கன்னா விபரீத விளைவு ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த குட்டி யானையை ராக்கெட், இந்த சிறிய பட்டாசு மூலம் அந்த பட்டாசு வெடித்து அந்த யானையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு இந்த பெரிய யானையை உடற்கூறு செய்வதற்காக தயார் செய்யப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த மாலை நேரம் வரையும் இந்த குட்டி யானை பிரிவதற்கு வாய்ப்பில்லை. அநேகமாக 6 மணிக்கு காட்டு யானைகள் இந்த பகுதியில் அதிக அளவு வருகிறது. அந்த காட்டு யானைகள் வருவதனாலும் இந்த பெரிய இறந்த யானையை உடற்கூறு செய்வதில் தாமதம் ஏற்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் பார்ப்பவர்களை வெகுவாக ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த குட்டி யானையினோட. இந்த பெரிய யானை இடத்துல இந்த குட்டி யானை பக்கத்தில் நின்று அழுது கொண்டு இருப்பது பார்ப்பவர்களை நெகிழ வைக்கிறது. கோவை நரசிபுரம் வனப்பகுதியில் பெண் காட்டு யானை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது. இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் நேசராஜ் சொல்ல கேட்டோம். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள சூளகிரி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற காட்டு யானை அரசு பேருந்து மோதி பலத்த காயமடைந்தது. அதற்கு கால்நடை மருத்துவர்கள் உடனடி சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் அந்த காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தப்பட்டு லாரி மூலம் மேல் சிகிச்சைக்காக முதுமலை யானைகள் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.